வணக்கம். இன்று உலக நித்திரை தினம், மார்ச் 13ஆம் தேதி 2026. உலக சுகாதார நிறுவனமானது ஒவ்வொரு ஆண்டும் உலக தூக்க தினம், வேர்ல்டு ஸ்லீப் டே, மார்ச் 13ஆம் தேதி இந்த ஆண்டு கொண்டாடப்படுகின்றது. இன்று இந்த ஆண்டு என்ன கருத்து, தீம் என்னவென்று பார்த்தால், நல்ல தூக்கம் நல்வாழ்வு, ஸ்லீப் வெல் லிவ் பெட்டர். அதுதான் முக்கியமான தீம். தூக்கம் என்பது மிக முக்கியமான இன்றியமையாத பணிகளில் ஒன்று. தூக்கத்தை பற்றி நமக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு தேவை ஏற்படுகின்றது. தூக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், இந்த மூணுமே நம்ம பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படிம்பாங்க. நல்ல சுகாதாரமான வாழ்க்கைக்கு இந்த மூன்றுமே ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான ஒன்று. தூக்கம் சரியில்லை என்றால் அதனால் எண்ணற்ற உடல் வியாதிகள், மனவியாதிகள் ஏற்படுகின்றன. தூக்கம் ஆவரேஜாக அடல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தூக்கம் மிக முக்கியம். இந்த குவான்டிட்டி நம்பரை விட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் தான் முக்கியம். குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான தூக்கம் அப்படின்னா என்ன? தூங்க ஆரம்பித்தோன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தூங்க ஆரம்பிச்சிடணும். தூங்கிட்டு தங்கு தடையின்றி தொடர்ச்சியாக தூங்க வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே எந்திரிக்கும் போது புத்துணர்ச்சியாக உணர்ந்தாங்கன்னா அதுதான் நல்ல தூக்கம் அப்படிங்கிறது. கெட்ட தூக்கம், பேட் ஸ்லீப் அப்படின்னா, தூங்கும்போது அவங்களுக்கு தூக்கமே வராது, ரொம்ப லேட்டாக தூங்குவாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், கொரட்டை சப்தம் அதிகமாக வரலாம், உடல் உபாதைகள்னால அடிக்கடி அவங்களுக்கு பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வேண்டியிருக்கும் சிறுநீர் கழிப்பதற்காக. இப்படி எண்ணற்ற உபாதைகள்னால சரியாக தூங்கலைன்னா அவங்களுக்கு பகலில் சோர்வு, அசதி, களைப்பு எல்லாமே இருக்கும். இதெல்லாமே உடல் சார்ந்த வியாதிகள் மற்றும் மனம் சார்ந்த வியாதிகளுக்கான முக்கியமான ஒரு அமைப்பாக போயிடும். நமக்கு தூக்கத்தில் முக்கியமான வியாதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கமின்மை, இது ஒரு முக்கியமான வியாதி. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற தூக்கத்தில் சுவாச அடைப்பு, இதுவும் பரவலாக காணப்படக்கூடிய மிக முக்கியமான வியாதிகள். இந்த தூக்க கோளாறுகள்லேயே மிகவும் மோசமான வியாதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறது, தூக்கத்தில் சுவாச அடைப்புன்னு சொல்லுவோம். இந்த வியாதிக்கு பலவிதமான வெளிப்பாடுகள் இருக்கும். இந்த வியாதிகள் யாருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. ஹார்மோன் குறைபாடுகள், இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு அதிகமாக காணப்படும். முக எலும்புகள், அதாவது கிரானியோஃபேஷியல் அப்டமாலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த முகத்தாடை எலும்புகள் பின்னால் போயிருக்கும், ரீட்ரோக்னாதியா இல்லைன்னா மைக்ரோக்னாதியா ஒத்தனாடிமாங்க. அவங்களுக்கு இந்த தூக்கத்தில் ஏற்படுற இந்த சுவாச அடைப்பு, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அதிகமாக காணப்படும். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நமக்கு புகைப்பழக்கம் இருந்தாலும், ஆல்கஹால் பழக்கம் இருந்தாலும் இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பானது அதிகமாகும். மற்றும் அந்த தூக்க மாத்திரைகள் அவங்க சாப்பிட்றதுனாலையும் அந்த மசில்ஸ் வீக் ஆகும். அதனால் அவங்களுக்கு இந்த மேற்பகுதியில் உள்ள தசை தளர்ச்சியாகிறதுனால அவங்களுக்கு குரட்டை, சுவாச அடைப்பு, ஆக்சிஜன் குறைபாடு, இதனால் எண்ணற்ற தலைமுதல் கால்வதை அனைத்து வியாதிகளும் வரக்கூடிய முக்கியமான ஒரு வழிவகுப்பு. ஸோ இரவு தூக்கம் மிக மிக அவசியம். பகல் தூக்கம், ஒரு குட்டி தூக்கம், பவர் நேப் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு 20 நிமிடங்கள் தூங்கலாம். 20 நிமிடத்துக்கு மேலே தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா இரவு தூக்கம் அது பாதிக்கும். ஆகவே இரவு தான் 10 மணிக்கு மேலாக தூங்கி 6 மணிக்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும். ஒரே நேரத்துக்கு தினந்தோறும் படுக்கைக்கு கரெக்டான நேரத்துக்கு 10-10:30 மணிக்குள்ளாக நம்ம தூங்க வேண்டும். காலை 5-5:30 6 மணிக்குள்ளாக எழுந்திரிக்க வேண்டும். இதுதான் நம்ம ஸ்லீப் ஸ்கெடியூல் அப்படிமோ. பெட்ரூமில் நமக்கு கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, டிவி, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி மொபைல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிடணும். ஒரு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே இரவு உணவை முடிக்க வேண்டும். வாட்ஸ்அப் கேட்ஜெட்ஸ் பார்க்குறதெல்லாம் நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே முடிச்சுக்கொள்ள வேண்டும். தூங்குறதுக்கு முன்னால் பால் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், இதெல்லாம் நமக்கு தூங்குறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு வழிவகைகள். தூங்க முன்னால் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. உடற்பயிற்சி காலையில் பண்ணலாம், இல்லை சாயங்காலம் பண்ணணும், இரவு பண்ணக்கூடாது. இதெல்லாமே நல்லா தூங்குறதுக்கான ஒரு ஸ்லீப் ஹைஜீன் டாக்டிசஸ் அப்படிம்பாங்க. இது நம்ம ஃபாலோ பண்ணணும். யாருக்கெல்லாம் தூங்கும்போது தினந்தோறும் கொரட்டை ஏற்படுகின்றதோ அவர்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று இது ஸ்லீப் ஆப்னியாவா, தூக்கத்தில் சுவாச அடைப்பா என்று பார்க்க வேண்டும். அப்படி தூக்கத்தில் சுவாச அடைப்பு இருந்தால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். பலதரப்பட்ட சிகிச்சை முறைகள் இந்த ஸ்லீப் ஆப்னியாவுக்கு உள்ளது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் உடல் பருமனாக இருந்தால் உடல் பருமன் நம்ம குறைக்க சொல்லுவோம். புகைப்பழக்கம், மதுப்பழக்கம், தூக்க மாத்திரை எடுத்து அதை நம்ம குறைத்து நிப்பாட்ட சொல்லுவோம். மற்றும் முக்கியமாக இந்த ஸ்லீப் ஆப்னியாவுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட், அதாவது சிபிஏபி, கண்டினியூவஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு முக மாட்டி இருக்குது. நமக்கு மூக்கில் இல்லை வாயுவில் முகத்தில் போட்டுக்கணும். ஃபேஸ் மாஸ்க், இந்த மாஸ்க் மாதிரி இருக்கும். நேசல் மாஸ்க் இருக்குது, நேசல் பில்லோஸ் இருக்குது, ஓரோநேசல் பில்லோஸ் இருக்குது. அதை போட்டு நைட்டில் ஒரு தூங்கும்போது ஒரு 5-6 மணி நேரம் தூங்கினாங்கன்னா அந்த மாஸ்கில் உள்ள அந்த ப்ரெஷரில் காற்று உள்ளே போகும்போது சுவாச பாதை விரிந்துடும், சுவாச அடைப்பு அவங்களுக்கு போயிடும். அடல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இதுதான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. ஒரு 20%, 25% இந்த நோயை குணப்படுத்துறதுக்கான சில ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம முக்கியமாக இந்த எண்டோஸ்கோப் பண்ணி அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக
எந்த இடத்துல அடைப்பு இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம அறுவை சிகிச்சை செய்து ஒரு 20% 30% அதிகமாக நம்ம குணப்படுத்துறது வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு மிக முக்கியமான பரவலாக காணப்படக்கூடிய வியாதி. தூக்கத்தை பற்றிய விழிப்புணர்வு மிக மிக அவசியம். நல்ல தூக்கம், இரவு தூக்கம் மிக மிக அவசியம். குவாலிட்டி ஸ்லீப் மேட்டர்ஸ் தென் குவான்டிட்டி அப்படிம்பாங்க. ஆகவே இரவு தூங்கும்போது நல்ல முறையில் தூங்கணும். எந்த வியாதிகள் இருந்தாலும் நம்ம மருத்துவரிடையே ஆலோசனை பெற வேண்டும். ஆகவே இன்றைய உலக நித்திரை தினம், வேர்ல்டு ஸ்லீப் டே. ஸ்லீப் வெல், லிவ் பெட்டர். ஸோ எல்லாருக்கும் நல்ல தூங்குறதுக்கு டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஹாப்பி வேர்ல்டு ஸ்லீப் டே. நன்றி, வணக்கம்.